வணக்கம் ஸ்டூடெண்ட், நான் கார்த்திகா. 10th சயின்ஸு 4th யூனிட் எலக்ட்ரிசிட்டி. 9th நம்ம எலக்ட்ரிசிட்டி பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் சார்ஜ், ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இல்லை எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறத எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர் ரீஜியன்லேருந்து லோயர் ரீஜியனுக்கு ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஏர் வந்து ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோயர் ப்ரெஷருக்கு ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். இல்லை எலக்ட்ரானோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட சிம்பல் கேபிட்டல் ஐ. ஓகே, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ கண்டக்டர். என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ இன் அ எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது Q சார்ஜ் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் ஒரு கண்டக்டரில் T டைம் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா I ஈக்குவல் டு Q/Tன்னு சொல்கிறோம். Qங்கிறது சார்ஜ், Tங்கிறது டைம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டோட SI யூனிட் ஆம்பியர். அதை கேபிட்டல் ஏங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ண. 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் 1 செகண்ட் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை எக்ஸ்பிரஷனில் 1 ஆம்பியர்ஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டக்டரில் 12 கூலும் ஆஃப் சார்ஜ் 5 செகண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த பல்பில் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ Q ஈக்குவல் டு 12 கூலும், டைம் T ஈக்குவல் டு 5 செகண்ட். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு I ஈக்குவல் டு Q/T. ஸோ Qங்கிறது 12, Tங்கிறது நம்மளுக்கு 5. ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 2.4 A. ஏங்கிறது ஆம்பியர், கரண்ட்டோட யூனிட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் தன் வழியை செல்ல அனுமதிக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸாலான ஒரு க்ளோஸ்டு லூப் ஆர் பாத்துன்னு நம்ம சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டையும் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸையும் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா கரண்ட் வந்து நம்மளோட எல்லா அப்ளையன்சஸ்க்கும் ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு பேட்ரி, ஒரு அம்மீட்டர், ஒரு கீ, பல்பு, ரெசிஸ்டார் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட். இப்போ ஸ்விட்ச் ஆன் பொசிஷனில் இருக்கும்போது பல்பு க்ளோ ஆகும், ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது பல்பு க்ளோ ஆகாது. ஓகேவா? இப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகும். இந்த சர்க்கியூட்டுக்கு தேவைப்படுற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது பேட்ரி மூலமாக பேட்ரி ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரானோட டைரக்ஷனுங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இப்போ கரண்ட்டோட டைரக்ஷனுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல் டு த நெகட்டிவ் டெர்ம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட், யூசஸ் ஆஃப் காம்பனன்ட், சிம்பிள் யூஸ்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரோட சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னட்யூட் ஆஃப் த கரண்ட்டோட மேக்னட்யூடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள் ரெசிஸ்டார் ஆர் ரியோஸ்டாட். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கரண்ட்டோட மேக்னட்யூடை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரியோஸ்டாட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அம்மீட்டரோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வோல்ட்மீட்டர், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கேல்வனாமீட்டர் கரண்ட்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டயோடில் நிறைய யூசஸ் இருக்குது, நம்ம அதை ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு LED லைட் எமிட்டிங் டயோட். லைட் எமிட்டிங் டயோடு நம்ம
நிறைய யூசஸ் இருக்குது அதில், அதை ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷன் எதுக்காக கொடுக்குறோம்? நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்மளோட அப்ளையன்சஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரவுண்ட் கனெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஒரு சாலிட் மெட்டீரியலில் டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோ ஆகும். சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ங்கிறது என்ன அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு நம்ம செய்கிறோமோ அதை தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை 1 பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு நம்ம செய்கிறோமோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏ பின்னு 2 பாயிண்ட் இருக்குது. இதில் Q சார்ஜை ஏலேருந்து பிக்கு கொண்டுட்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க்கு செய்ய போகிறோம் அப்படின்னா W அளவு ஒர்க்கு செய்ய போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். ஒர்க்குங்கிறத டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், சார்ஜை Qன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் இன் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் 2 பாயிண்ட்ஸ். இப்போ 2 எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம எடுத்துக்கிறோம். ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்குது, அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் VA VBன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அதில் V = VA - VB. இஃப் VA இஸ் மோர் தென் VBயாக இருக்கும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா VA - VBன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு V = VB - VA. இஃப் VB இஸ் மோர் தென் VA, VB வந்து VA விட மோர் தென்னாக இருக்கும்போது இப்படி VB - VAன்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு வோல்ட். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா வோல்ட். அதை கேபிட்டல் Vங்கிற லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜை 1 பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக கொண்டுட்டு வரதுக்கு செய்கிற வேலை 1 ஜூல் அப்படின்னா அதை நம்ம 1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். 1 வோல்ட் = 1 ஜூல் பை 1 கூலும். அதை பேஸ் பண்ணி ஒரு சமு பாருங்கள். The work done in moving a charge of 10 coulomb across 2 points in a circuit is 100 joule. What is the potential difference between the points? Charge Q is equal to 10 coulomb, work done W is equal to 100 joule. Potential difference V is equal to W by Q. W நம்மளுக்கு எவ்வளோ 100, Q சார்ஜுங்கிறது 10. ஸோ கிராஸ் பண்ணோம்னா V is equal to 10 volt. நெக்ஸ்ட்டு Ohm's law. Charge a German physicist George Simon Ohm established the relationship between the potential difference and current. அதாவது கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஓம்ஸ் லாவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி, கீ, ரியோஸ்டாட், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர். XYங்கிறது ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஓம்ஸ் லா என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். The steady current I flow through the conductor is directly proportional to the potential difference V between the two end of the conductor. அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதை எக்ஸ்பிரஸில் I டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. ஸோ நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா? ஸோ I/V = கான்ஸ்டன்ட். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். அதை 1/R. ஸோ ஃபார்முலா படி I = 1/RV. ஓகேவா? இந்த ஆரை நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிபிளுக்கு கொண்டு வரோம். ஸோ V = I × R.
ஆறுங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் எடுத்துகிறோம் அப்படின்னா நிக்ரோ மெட்டீரியலோட கான்ஸ்டன்ட் வந்து அதோட அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, நோன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விக்கும் ஐக்கும் இடையில ஒரு கிராஃப் ஆயிரும். அது எப்படி வருது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. ஏன் ஸ்ட்ரெயிட் லைனில் வருது அப்படின்னா ஐ இன்க்ரீஸ் ஆக வியும் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல். இப்போ இந்த கண்டக்டரில் இதில் பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் பேட்டரி, கீ, ரியோஸ்டாட், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், XYங்கிற ஒயர் என்ன அப்படின்னா நிக்ரோம் ஒயர். ஓகேவா? இப்போ இதில் நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், V/Rஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூ எப்படி வருது, கான்ஸ்டண்ட்டாக வருது. ஓகேவா? அதே மாதிரி நிக்ரோம் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணி அதோட V/R வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வருது. அதே மாதிரி காப்பர் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அலுமினியம் ஒயர் கனெக்ட் பண்ணி V/Iயோட வேல்யூ நம்ம கால்குலேட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ டிஃபர் ஆகுறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் is its property to oppose the flow of charge and hence the passage of current through it. It is different for different material. அதாவது என்ன அப்படின்னா கரண்ட் தான் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதை என்ன பண்ணும், ஆப்போசிட் பண்ணும். அதாவது அதுக்கு எகைன்ஸ்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அது மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ ஓம்ஸில் என்ன அப்படின்னா V/I equal to resistance of the conductorங்கிறது என்ன அப்படின்னா ரேஷியோ between the potential difference across the end of the conductor and the current flow through it. அதாவது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த சிம்பிள் ஆஃப் ஓம். என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓம்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். Resistance of the conductor is said to be 1 ohm if a current of 1 ampere flow through it when a potential difference of 1 volt is maintained across it end. என்ன அப்படின்னா அதாவது ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 1 ஆம்பியராக இருக்கும்போது அதில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 வோல்ட் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். 1 ஓம்ஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் பை 1 ஆம்ப். அதை பேஸ் பண்ணி ஒரு சம் calculate the resistance of the conductor through which a current of 2 ampere pass when the potential difference between its end is 30 volt. அதோட சொல்யூஷன் பாருங்க. current through the conductor I is equal to 2 ampere, potential difference V is equal to 30 volt. ohmsல R is equal to V/I. R is equal to voltage நம்மளுக்கு எவ்வளோ 30, current Iங்கிறது 2, கிராஸ் பண்ணோம்னா 15 ஓம். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், கரண்ட்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன், எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்னா என்ன, ஓம்ஸ் லா, இது எல்லாமே பார்த்துருக்கோம். டவுட்னா சொல்லுங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.